بسم الله الرحمن الرحيم إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفر. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய எல்லாம் உள்ள அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுடைய பேரருளால் புனிதமிக்க இந்த ரமலான் மாதத்தின் முதல் நாளை நாம் எல்லாம் அடைந்திருக்கிறோம். ஆண்டுதோறும் நடத்தப்படுகின்ற தொடர் சொற்பொழிவு நிகழ்ச்சியிலே பல்வேறு தலைப்புகளிலே உங்களுக்கு மார்க்க சம்பந்தமான விளக்கங்கள் எடுத்து சொல்லப்பட்டு வந்தன. இந்த வருடம் 2 தலைப்புகள் தேர்வு செய்யப்பட்டு முதல் 10 நாட்கள் அமல்களும் அபத்தங்களும் என்கிற தலைப்பும், அடுத்து வருகிற 19-20 நாட்களுக்கு அண்ணல் நபியின் அழகிய வரலாறு என்ற தலைப்பும் தேர்வு செய்யப்பட்டு அதன் அடிப்படையில் இன்று நிகழ்ச்சி ஆரம்பமாகிறது. இந்த அமல்களும் அபத்தங்களும் என்ற தலைப்புடைய நோக்கத்தை முதலிலே நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அமல்கள் என்று சொன்னால் அல்லாஹுடைய திருப்தியை நாடி நாம் செய்யக்கூடிய நல்லறங்களை அமல்கள் என்று சொல்கிறோம். இந்த அமல்கள் என்று சொன்னால் இறைவனை வழிபடுவது மாத்திரம் அதில் அடங்காது. தொழுவது, நோன்பு நோற்பது, ஹஜ்ஜி செய்வது, திக்ர் செய்வது, குர்ஆன் ஓதுவது, இப்படி அல்லாஹ்வுக்காகவே செய்கிற வணக்க வழிபாடுகளும் அமல்களில் அடங்கும். இது தவிர உலக காரியங்களை அல்லாஹ்வுடைய திருப்திக்காக நாம் செய்கிறோமே, அதுவும் அமல்களில் சேரும். ஒருவன் தாய் தந்தையரை அல்லாஹ்வுக்காக வந்து கண்ணியப்படுத்துகிறான், அவங்கள கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனிக்கிறான் என்று சொன்னால் அவன் செய்வது ஒரு நல்லறம் தான். சொந்த பந்தங்களை அனுசரிப்பது அதுவும் நல்ல காரியம்தான். மனைவியோடு கணவனும் கணவனோடு மனைவியும் சந்தோஷமாக இல்லறம் நடத்துவது அது கூட அமல்களில் தான் சேரும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லா தஹ்கிரன்ன மினல் மஅரூஃபி ஷையா, நல்லறங்களில் எதையும் நீ அற்பம் நினைச்சிடாத, எல்லா நல்லறத்தையும் நம்ம செய்ய வேண்டும். எந்த அளவுக்கு என்று சொன்னால், ஒலவ் அன் தல்கா அஹாக்க பி வஜ்ஹின் தல்கின், உன்னுடைய சகோதரனை ஒரு முஸ்லிமை மலர்ந்த முகத்தோடு நீ பார்க்கிறாயே, அது போன்ற ஒரு சின்ன விஷயத்தை கூட அற்பம் நினைத்து விடாது. அப்போ இதெல்லாம் கூட ஒரு நல்லறம். ஒருவரை பார்க்குறோம், முகத்தை கடுகண்டு வைத்து கொண்டு போவதை விட அவரை பார்த்து ஒரு மலர்ந்த முகத்தோடு ஒரு சிரிப்பது, ஒரு புன்னகை பூப்பது, நான் உங்களை வெறுக்கலை, உங்களை என்னை போன்ற ஒரு சக மனிதராக பார்க்கிறேன் என்ற கருத்தை தெரிவிக்கும் விதமாக இப்படி நடந்து கொண்டால் அதுவும் கூட அமல் தான். அமல்கள் என்பதில் தொழுக நோன்பு எப்படி அடங்குமோ அது மாதிரி உலகத்தில் மனிதர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள், ஹக்கு எல்லாமே நல்லறங்களில் சேரும். மார்க்கத்தில் அமல்கள் தான் அதான். அமல்கள்ங்கிற அகராதி சொல்லுக்கு கெட்ட செயலுக்கு அமல்னு சொல்லலாம். நம்ம இஸ்லாமிய வழக்கத்தில் அமல் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய திருப்திக்காக செய்கிற வணக்க வழிபாடுகள் அது அமல்கள். அல்லாஹ்வுடைய திருப்திக்காக உலகத்துக்கு நம்ம செய்கிற தொண்டுகள் அதுவும் வணக்க. ஒரு கிணறு வெட்டுறோம், அதில் அல்லாஹ்வுக்கு ஒன்றுமே இல்லை, அதில் தொழுகிறோம்னா அவனை மரியாதை செய்கிறோம். அது மாதிரி நம்ம நோன்பு பட்டினி இருக்கிறோம்னா அல்லாஹ்வுக்காக செய்கிறோம், அதில் இருக்கிறது. ஒரு கிணறு வெட்டி போடுற மக்களுக்கு பயன்படணும்னு இதில் ஒரு அமல் இல்லைங்கிற மாதிரி மற்ற மதங்கள்லாம் சொல்லும். இஸ்லாத்தில் அதுவும் அமல் தான். கிணறு எதுக்கு வெட்டுறோம்? இதற்கான கூலி அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், இதற்கான பேரும் புகழும் கிடைக்கும்னு மற்றவங்க செய்வாங்க. உலகத்தில் நம்மளை ஒரு பெரிய வள்ளல் மக்கள் நினைக்குவாங்க. ஒரு முஸ்லீமுடைய எண்ணம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம எதுக்காக செய்கிறோம் என்று சொன்னால் இதற்கான பரிசு அல்லாஹ்விடத்தில் கிடைக்கும், இதுவும் அமல் தான். இப்போ அப்போ அல்லாஹ்விடத்தில் பரிசு கிடைக்கும் என்பதற்காக ஒருத்தர் ஒரு மரத்தை நட்டு வைக்கிறான். அந்த மரத்திலிருந்து பறவைகள் அதெல்லாம் சாப்பிட்டு விட்டு போகின்றன. கால்நடைகள்லாம் அந்த இலைகளை சாப்பிட்டு பசியாறுகின்றன.
இப்படி ஒருவன் செய்துவிட்டு மரணித்து விட்டால் அதற்கான கூலி வந்து அவனுக்கு கிடைத்து கொண்டே இருக்கும். அப்போ ஒரு மரம் நட்டு வச்சு பறவை சாப்பிடுது பாருங்க, அது கூட ஒரு நல்லறத்தில் சேர்ந்து விடுகிறது. அப்போ நல்லறங்கள் என்பது வந்து விரிந்த ஒரு அர்த்தம் கொண்ட ஒரு வார்த்தை இஸ்லாத்தில். அது இறைவனுக்கு திருப்திப்படுத்தக்கூடிய அவனுக்கு மாத்திரம் செய்கிற வணக்கமாக இருக்கலாம், சமூகத்துக்கு உலகத்துக்கு செய்கிற தொண்டுகளாக இருக்கலாம். இது எல்லாமே அமல்கள் என்பதில் அடங்கும். இப்போ அமல்கள் அபத்தங்கள் எதுக்கு சேர்க்கிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த அமல்கள் என்கிற பெயரில் நல்லது தானே செய்கிறோம் என்ற பெயரில் அமல்டா என்னன்னு விளங்காம, எதுக்கு செய்கிறோம்னு விளங்காம, அந்த அமல்னால் நமக்கு என்ன கிடைக்கும், எதை எதிர்பார்த்து நம்ம செய்யணும் என்று விளங்காமல் அவர்கள் இஷ்டத்துக்கு பல காரியங்களை அமல்களாக நினைத்து கொண்டு செய்கிறார்கள். அது அல்லாஹ்விடத்தில் அமல்களாக இருக்காது, ஆனால் மக்கள் அமல்களாக நினைக்கிறார்கள். அப்போ மக்கள் அமல்களாக நினைத்து அல்லாஹ்விடத்தில் அபத்தங்களாக கருதப்படக்கூடிய காரியங்களும் இருக்கின்றன. இதை வித்தியாசப்படுத்துறது தான் தலைப்பு. அமல்களும் இருக்கிறது, அமலாக எது இல்லையோ, எதை செய்தால் அல்லாஹ் திருப்தி அடைய மாட்டானோ அதுகளையெல்லாம் மார்க்க காரியம் என்று நினைத்து கொண்டு அந்த மாதிரி செய்யக்கூடியவர்களும் அதிக அளவில் இருக்கிறார்கள். அப்போ அவங்களுக்கு இது நீங்கள் செய்கிறது அமல் இல்லை, இது அமல் நீங்கள் தப்பாக நினைத்திருக்கிறீங்க என்பதையெல்லாம் தெளிவுபடுத்துறதுக்கு தான் அமல்களும் அபத்தங்களும் அந்த தலைப்பை நம்ம எடுத்திருக்கிறோம். அமல்களும் என்றால் செய்ய வேண்டிய காரியங்கள், அதையும் சொல்லுவோம். அபத்தங்கள் என்றால் இது மார்க்கத்தில் அது அபத்தமாக இருக்கும், மக்கள் அமலாக நினைப்பாங்க. மக்கள் விளங்காம இது நல்ல காரியம் நம்ம செய்கிறோம் அப்படி நினைப்பாங்க. ஆனால் அல்லாஹ்விடத்தில் அது அமலாக இருக்காது. இப்படியான ஒரு வித்தியாசத்தை விளக்கினால் மக்கள் வந்து தவறான காரியங்களை போட்டு செஞ்சு பாழாகி அதுக்கு நன்மையெல்லாம் கிடைக்கும் ஏமாந்து போகிறதை விட சுதாரிப்பாக விழிப்புணர்வோடு இருந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறத முதல்ல புரிந்து கொள்ளணும். அப்போ ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டால், நம்ம அல்லாஹ்வுக்காக ஒரு அமலை செய்கிறோம்ல, எதுக்கு அல்லாஹ்வுக்காக அமல் செய்யணும்? அல்லாஹ்வை பற்றி நம்ம மார்க்கத்தின் நம்பிக்கை என்ன? அல்லாஹு சமத், அல்லாஹ் வந்து ஒரு தேவையும் இல்லாதவன். அப்போ அல்லாஹ் வந்து தேவையே இல்லைன்னு நினைக்கும் பொழுது நம்ம போய் அவனுக்கு செய்கிற சஜிதா தேவையா? அவனுக்காக நம்ம பட்டினி இருப்பது தேவையா? அவனுக்காக வேண்டி காபத்துல்லாவுக்கு போய் ஹஜ்ஜி செய்து உம்ரா செய்வது, தவாப் செய்வது, இதுகள்லாம் அவனுக்கு தேவையா? அவனுக்கு ஒரு தேவையுமே இல்லை. அப்போ தேவையே இல்லாமல் தேவை உள்ளவனாக இருந்தால் அவன் என்ன எதிர்பார்ப்பான்? இப்போ நான் எனக்கு ஒரு ஆளுடைய வேலை தேவை இருக்குன்னு வைங்க, அந்த ஆளை எவ்வளவுக்கு அதிகமாக வேலை செய்கிறாரோ அதில் ஒரு சந்தோஷம் கிடைக்கும். எனக்கு லாபம் தானே, என்னுடைய வேலைகளை நிறைய 24 மணி நேரம் எனக்காக வேலை செய்கிறாரு, எனக்காக பாடுபடுகிறாரு, எனக்காக உழைச்சி தருகிறாருன்னு சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு உழைக்கிறாரோ பாடுபடுகிறாரோ அதில் எல்லாம் எனக்கு தேவை இருப்ப காரணத்தினால், அதில் எனக்கு ஆதாயம் இருக்கிற காரணத்தினால் எனக்கு சந்தோஷம் வரும். அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் சஜிதா செஞ்சா என்ன, செய்யட்டி என்ன, அவனுக்கு என்ன கிடைக்குது? அதில் அல்லாஹ்வுக்கு கிடைக்கிற ஆதாயம் என்ன? ஒரு ஆதாயம் இல்லை, ஏன் தேவையற்றவன். அப்போ அல்லாஹ்வுக்கு செய்கிற அமல்களை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நம்ம புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னவென்று சொன்னால், நம்முடைய அமல்களை கொண்டு அல்லாஹ் வந்து அப்படியே சந்தோஷப்பட்டு திருப்தி அடைந்து என் அடியானுடைய தேவைகளை வந்து பூர்த்தி செஞ்சுட்டான் அப்படிங்கிற மாதிரி எந்த அமலையும் நான் எடுத்துக்கொள்ள மாட்டான். அதில் இருக்கிற விஷயமெல்லாம் என்னன்னு சொன்னால், நான் ஒரு கட்டளை இடுறேன், எஜமானி என்று என்னை ஏற்றுக்கொண்டு அவன் செய்கிறான், அவ்வளோதான் மேட்டுறது. அப்போ சஜிதா செய்ய சொல்வது எனக்கு தேவை என்பதற்கு இல்லை, அந்த சஜிதா செஞ்சால் என்னுடைய கண்ணியம் கூடி போயிடும் என்பதற்கு இல்லை. நான் சஜிதா செய்கிறான், என்னை எஜமான் தன்னை அடிமை, இதை ஒத்துக்கிறதுக்கு பேர் அமல். அமலுடைய இஸ்லாத்தில் அமலுடைய நோக்கம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ் எஜமான் கட்டளையிட்டிருக்கிறான், அவன் எந்த கட்டளையிட்டாலும் நான் செய்வேன். என்னுடைய தாயை நானே கவனிக்கணும்னு என்னுடைய ரத்தத்தில் ஊறி இருந்தாலும் அது அல்லாஹ் சொன்னான் என்பதற்காக நான் செய்வேன். ஒரு முஸ்லீமை பொறுத்த வரைக்கும் அப்படி நினைத்து கொண்டு செய்யும் பொழுது அது வணக்கமாகி விடுகிறது. அப்போ எல்லாமே எதனால வணக்கமாகிறது என்று சொன்னால், அல்லாஹ் தேவைங்கிறதுக்காகவே செஞ்சான்னு வைக்க ஒருத்தன், அவன் தோத்துருவான். தேவைண்டா என்ன செய்வான்? இஷ்டத்துக்கு செய்வான். அவருக்கு ரொம்ப தேவைன்னு சொல்லும்போது நம்ம நிறைய அவருடைய அன்பை பெறுவதற்காக நம்ம 24 மணி நேரம் உழைக்குவோம், 24 மணி நேரம் பாடுபடுவோம், லீவே எடுக்காமல் வேலை செய்வோம். ஏன்? அவருக்கு தேவை இருக்குது. அவர் தேவையை நிறைவேற்றி கொடுத்தோமே ஆனால் அவர் மகிழ்ச்சி அடைவார் அப்படிங்கிறது மனிதனுக்கு சரி. ஒரு கம்பெனி, ஒரு நிறுவனம், அதுகளுக்கு சரியாக வரும். அல்லாஹ்வை பொறுத்த வரைக்கும்
ரொம்ப செய்கிறது அதெல்லாம் அவனுக்கு தேவை கிடையாது. சொன்னதை செய், அவ்வளவுதான். ரொம்ப செய்யணுங்கிற ஒரு நோய் இருக்குல்ல, அமல்கள் என்ன செய்யணும், நிறைய செய்யணும், இன்னும் செய்யணும், இன்னும் செய்யணும், கடைசியில் அதைத்தான் செஞ்சுட்டே இருக்கணும், எல்லாத்தையும் மறந்துடணும் என்கிற அளவுக்கெல்லாம் சில பேர் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய நாங்கள் திருப்தியை பெற போறோம் அப்படின்னா இப்போ அல்லாஹ் இன்னும் தேவை இருக்கிற மாதிரி இவர் போய் நிறச்சி நிறச்சி அள்ளி அள்ளி கொடுக்குற மாதிரியும் அதில் ஒரு கருத்து உள்ளடங்கி இருக்கிறது. இஸ்லாத்தை பொறுத்தவரைக்கும் இது கிடையவே கிடையாது. என்ன கிடையாது, எந்த அமல் நீங்கள் செய்கிறதா இருந்தாலும் அதனுடைய பேசிக் என்ன, அவன் எஜமான், நான் அடிமை. எஜமான் சொன்ன வேலையை நான் செய்வேன், வேற எவன் சொன்ன வேலையை நான் செய்ய மாட்டேன். அவன் சொன்னதுக்கு மேலேயும் செய்ய மாட்டேன். அவன் எந்த அளவுக்கு எனக்கு சொல்லி இருக்கிறானோ அதையும் நான் செய்வேன் என்பதுதான் அமல்களுடைய அடிப்படையான ஒரு விஷயம். அந்த அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்றது. இந்த அடிமைத்தனத்தை ஒப்புக்கொள்ளாமல் நம்ம எப்படியெல்லாம் நினைக்கிறாங்கன்னு சொன்னால், அமல்களை பற்றி மக்களுடைய பார்வையை பாருங்க. ஒருத்தர் சொல்றாரு, அமல் வைத்த வழியா இருக்குது, தலைவலியா இருக்குது அப்படின்னா அல்லாட்ட துவா செய்யறது கோரிக்கை, அது வேறு விஷயம். இந்த மாதிரி அமல்களை நீங்கள் செஞ்சீங்கன்னா நீங்கள் பணக்காரன் ஆயிடலாம். இந்த மாதிரி நிறைய அமல் செஞ்சு வந்தீங்கன்னா உங்களுக்கு குழந்தை உண்டாயிரும். குழந்தையே இல்லைன்னு வைங்க. அப்போ மக்கள் என்ன நினைக்கிறாங்கன்னு கேட்டால், நிறைய சாலிகான நல்லறங்களை செய்தால் இந்த உலகத்தில் சில ரிசல்ட் வரும் அப்படி எதிர்பார்க்குறாங்க. எல்லாத்துக்கும் என்ன செய்கிறாங்க, நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னா தீன் தொடர்பே இல்லாமல் இருக்கும், நுடிச்சு போயிடுவான். அப்போ வரும் பள்ளியாசலுக்கு. அதாவது நல்ல வசதியாக இருக்கும்போது வராதவனெல்லாம் சுத்தமாக அவன் பொருளாதாரத்தை அடிபட்டு போனான்னு வைங்க, அப்போ வந்து இறைவனை வணங்குறதுக்கு நான் அமல் செய்ய வர்றேன்னு வர்றான். அப்படி வந்தானே அதுக்கு பேர் அமலா? அப்போ இறைவன் எங்கேயாவது நீங்கள் நல்லறங்களை நிறைய செஞ்சால் பணம் தருவேன்னு சொல்லியிருக்கிறானா? நபிமார்களை வறுமையிலான இருந்தாங்க, அதிகமான நபிமார்கள். கொஞ்சம் நபிமார்கள் வசதியாக இருந்தாங்க, கெட்டவங்களும் வசதியாக இருந்தாங்க. நபிமார்களுடைய எதிரிகளும் மன்னர்களாக இருந்தாங்க, ராஜாக்களாக இருந்தாங்க. காரூனுக்கு நிகரான ஒரு செல்வந்தனாக இருக்கிறான். அல்லாஹ் குர்ஆனில் சொல்லி காட்டுறான், காரூன் என்று ஒருத்தன் இருந்தான்னு. அவனுக்கு கொடுத்த செல்வம் எவ்வளவு? அவனுடைய செல்வங்களை குவித்து வைத்திருப்பான கருவூன ரூமும் அந்த அறைகளுடைய சாவி அதை ஒரு ஒட்டகம் சுமக்குமா, அவ்வளோ பெருசா. சாவியை ஒட்டகம் தூக்குறான்னு எத்தனை சாவி இருக்கணும்? அது ஒரு 10 மூட்டை சாவி. சாவி ஒரு மூட்டை கணக்கில் இருந்தால் ரூம் எத்தனை இருக்கு? அறைகள் அத்தனை அறை இருக்குமே. ஆனால் பொக்கிஷங்கள் எவ்வளோ இருக்கு? அப்போ அல்லாஹ் இப்படி சொல்லி காட்டுறான், மா இன்ன மஃபாத்திஹு தனூபின் உஸ்பா. அவனுடைய சாவிகளை வந்து ஒரு பெரிய கூட்டம் சுமக்க முடியாது அப்படிங்கிற அளவுக்கு சாவிகளை வச்சிருந்தான்னு சொன்னால் அறைகள் எவ்வளவு இருக்கும், அவனுடைய பொருளாதாரம் எவ்வளவு இருக்கு? இது அமலால் கிடைச்சதா? இது அவன் ஒரு அமலும் செய்யவே இல்லை, அல்லாஹ்வை நினைக்கவே இல்லை அவன். அப்போ அல்லாஹ்வை நினைக்காதவர்களுக்கும் அல்லாஹ் கொடுக்குறான். அப்போ அமல்களை செய்யும் பொழுது நம்ம என்ன வரணும் என்று, அமல்களை பற்றி ஒரு தவறான அபிப்பிராயம் என்ன இருக்குன்னு கேட்டால், அமல்கள் மூலமாக துன்யாவில் லட்சியத்தை அடைந்துடலாம். கிடையவே கிடையாது. அப்படின்னா நீங்கள் அல்லாஹ்வுடைய அவன் எஜமான் கட்டளை தான்ங்கிறக்கா நீங்கள் செய்யவே இல்லை. அல்லாஹ் என்னை செய்ய சொல்லியிருக்கிறான். பரிசு மறுமையில் தான் அமலுக்கான பரிசு. அல்லாஹ் வந்து இந்த துன்யாவை எதுக்கு படைச்சிருக்கிறான்? லி யப்லுவக்கும் ஐயுக்கும் அஹ்சன் அமலா. உங்களில் அழகான செயல் செய்பவர் யார் என்பதை சோதித்து அறிவதற்காகத்தான் ஹலக்கல் மௌத்த வல் ஹயாத், வாழ்வையும் மரணத்தையும் படைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ நமக்கு ஹயாத் அல்லாஹ் கொடுத்திருப்பதும் பிறகு மரணத்தை கொடுத்திருப்பதும் எதுக்குன்னு கேட்டால் ஒரு டெஸ்ட், பரீட்சை. அந்த பரீட்சை எதுக்கு? யார் நல்லறம் செய்கிறான் என்று சோதித்து அறிவதற்காக. பரீட்சையில் தேர்றது யாருன்னு, தேர்வது ரிசல்ட் எப்போ வெளியிடப்படும்? அது மறுமையெல்லாம் வெளியிடப்படும். அப்போ எந்த ஒரு அமல்களை பற்றி நம்முடைய பார்வை என்னவா இருக்கணும்னு கேட்டால், இன்னைக்கு பாருங்கள் நிறைய இடத்துல வாக்கியா சூறா ஓதுங்க, பணக்காரனாக போயிடலாம். ஒவ்வொரு மகரிப் பிறகும் வாக்கியா சூறா ஓதுவாங்க. மற்றதெல்லாம் பேணுதலாக இல்லாட்டா கூட அந்த வாக்கியா சூறா ஓதுறதை விட மாட்டாங்க நிறைய பேர். அது பொய்யான ஒரு ஹதீஸ் வேறு இருக்குது. சரியான ஹதீஸாக இருந்தால் கூட எவ்வளோ இஸ்லாமிய அடிப்படைக்கு மாற்றம். அது இஸ்லாமிய அடிப்படையிலேயே சஹாபாக்கள்லாம் வாக்கியா ஓதிட்டு வறுமையில் இருந்தாங்க. அப்படி ஒன்று இருக்குமையானால் ஒரு பேரிஞ்ச பழத்தை 3 நாளைக்கு சாப்பிட்ருப்பாங்களா? ஒரு உடைக்கு மறுபடை இல்லாமல் இருந்திருப்பாங்களா? இப்போ போர்க்களத்தில் கூட அவங்களுக்கு என்ன இல்லை, ஒரு நாளைக்கு முழுசும் ஒரு பேரிச்சம்பழம் தான் அவங்களுக்கு. இப்போ இவ்வளவுக்கு வறுமை இருந்தும் கூட அந்த வறுமையை போக்குவதற்கு இப்படி ஒரு வழியை ரசூலுல்லாஹ் காட்டியிருந்தால் அவ்வளோ பேர் இப்படியே இருந்திருப்பாங்களே. அதே குடிசையில் தான் வாழ்ந்தாங்க. ஒருத்தருக்கும் ஒரு ஆடைக்கு மறு ஆடை இல்லை. அப்போ இதெல்லாம் என்ன வழங்குகிறது? இஸ்லாத்தில் நீங்கள் அமல் செய்வதுடைய அடிப்படை நீங்கள் மனசில் வைத்துக் கொள்ள வேண்டும். என் இறைவனுடைய கட்டளைக்கு நான் அடிபணிகிறேன், இதற்கான கூலியை அவனிடத்தில் மறுமையில் எதிர்பார்க்கிறேன், இதற்கான பரிசை நான் மறுமையில் அவனிடத்தில் எதிர்பார்க்கிறேன். இந்த நோக்கத்துக்கு தான் என்ன செய்யணும்?
அமல் செய்யணும். இன்னும் நிறைய பேர் நம்ம பார்க்குறோம், நல்லா நிறைய தொழுகணும் எல்லாம் செஞ்சுட்டே இருப்பான். அவனுக்கு யாரும் சந்தித்திராத சோதனை வந்துடும். நல்லவன் எல்லாரும் நல்லவம்பாங்க, இந்த மனுஷனுக்கு இப்படி அப்படின்னு எத்தனை பேரை பார்க்குறோம். இந்த மனிதனுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வர வேண்டும் என்று சொல்லக்கூடிய வகையில் பெரிய இழப்பு, குடும்பத்தில் பிள்ளை குட்டிகளுடைய இழப்பு, மனைவி இழப்பு, புருஷன் இழப்பு, அவரை இழப்பு, வீடுவாசல் இழப்புன்னு நிறைய அடுக்கடுக்காக வந்து கொண்டே இருக்கும் சோதனைகள். நம்மெல்லாம் பார்த்தா என்ன செய்யும், இவனுக்கு அப்படி, இவர் ஒரு தொழுகை விட்டுருப்பாரா, நோன்பு விட்டுருப்பாரா, தான தர்மத்தை விட்டுருப்பாரா, ஒரு கெட்ட செயல் ஏதாவது இருந்துச்சா, எவ்வளவு நல்ல மனுஷன் அப்படின்லாம் அப்படி தயங்கி நிற்கிறானே. நின்றுட்டு நிறைய பேர் என்ன செய்வான், ஆமாம் அவருக்கு நம்ம ஏன் போட்டு வணங்கணும் அப்படின்னு வந்துடுறான். இவருக்கு ஒருத்தர் நடக்கிறதை பார்த்து விட்டு, ஆமாம் அவர் காலமெல்லாம் தொழுது தானே இருந்தார், அவர் என்னன்னா எனக்கு தெரியாதா அப்படின்னு வந்தால் என்னவாயிரும், உள்ள அமலும் போயிடும். இப்போ அமலை சரியாக புரிஞ்சு இருந்தால் கண்டினியூவாக அந்த அமல் நடந்து கொண்டே இருக்கும். அமல்கள் எதுக்கு செய்யணும்னு புரியாமல் இதுக்கு செஞ்சுட்டு இருந்தீங்கன்னு வைங்க, எந்த சோதனை வந்தாலும் உடனே மாறிக்கிடுவோம். ஏன், அமல்னால நமக்கு ஒன்றும் லாஸு ஒன்றும் கிடைக்கல, கிடைக்கும் நல்லா சொன்னானா, அப்படி ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அது கேரண்டி ஏதாவது இருக்குதா? துவா செய்யலாம். துவா செய்கிறது நம்ம அதில் ஒரு அடிமைத்தனத்தை காட்டுவதற்காக வேண்டி, அதை கூட அப்படி ஏற்றுக்கிறவான்னு மார்க்கத்தில் இல்லை. 3 வகையில் ஒரு வகையில் எல்லாம் ஏற்றுக்கிறோம். கேட்டதே கொடுப்பான், அதை விட சிறந்தே கொடுப்பான். வரக்கூடிய ஒரு துன்பத்தை கூட என்ன செய்வோம், நம்ம ஒன்று கேட்போம், அவன் அதை தராமல் ஒரு துன்பத்தை கூட எல்லாம் நீக்கிடுவான். ஏதோ ஒரு வகையில் ஏற்றுக்கிறவான் இருக்கே தவிர உங்களுக்கு கேட்டதே கிடைக்கும்னே கிடையாது. அப்போ நம்ம எந்த ஒரு அமலை செய்வதாக இருந்தாலும் இந்த அமல் மூலமாக எனக்கு வறுமை வராது, இந்த அமல் மூலமாக புள்ள இல்லாதவன் புள்ள வந்துவிடும், இந்த அமல் மூலமாக எனக்கு நோயே வராது, இந்த அமல் மூலமாக எனக்கு வந்த நோய் தீர்ந்து விடும், அது கிடையவே கிடையாது. இஸ்லாத்தில் அமல்களை பற்றி இந்த பார்வை சரியா இல்லாதனால தான் இந்த தாயத்து தட்டு எல்லாம் நுழைஞ்சுக்கு பேசிக்கிதான் தான் இருக்கும். இதில் போய் மூழ்கிறவனெல்லாம் பாருங்க, மார்க்கத்தின் மீது கடுகளவுக்கு அவனுக்கு பக்தி இருக்காது. அவன் என்ன செய்வான்னா ஒரு தகடத்துக்கு கடையில் மாட்டிக்குவான், முஸ்லீம்னு சொல்லிக் கொள்வானே தவிர அவங்ககிட்ட இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அம்சத்தை நீ பார்க்க முடியாது. ஆனால் இந்த தாயத்து இஸ்லாம் தான் அவன் நினைக்கிறான், இஸ்லாம் அல்லது அவன் நினைப்பது என்னது, இந்த தாயத்து தட்டு தகடெல்லாம் அது இஸ்லாம் நினைக்கிறான். அப்போ இதை போட்டால் பணக்காரன் ஆகலாம்னா அந்த அமல் செய்ய தயாராக இருக்கணும். அந்த தகடத்துக்கு மாட்டிக்கொண்டால் உன் வியாபாரம் நல்லா நடக்குன்னு சொல்லி பாருங்க. தாயத்து இது கட்டினா இதே நோக்கம் தான், எல்லாம் பேசிக்க என்னது, அமலுக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லைன்னு விளங்கியிருந்தா அவனை ஏமாத்த இயலுமா? அமல்களுக்கு துன்யாவில் ரிசல்ட் கிடைக்காது என்பதை சரியாக விளங்கியிருந்தானே, ஆனால் நீ தாயத்து போடு உன் நோய் போண்டு எவ்வளவு சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அட தொழுதாலே போவாதடா, கேரண்டி கிடையாது. நோன்பு வச்சாலே கிடையாது. நீ தக்காத்து கொடுத்தாலே அப்படி நோயை வராதுன்னு கிடையாது மார்க்கத்தில். உலகம் சோதனை கூட தானே, வெற்றி மறுமையிலே இருக்கு. இப்படி விளங்கி இருந்தோமையானால் இதெல்லாம் எதுவுமே வந்திருக்காது. இந்த பிதத்துக்கெல்லாம் பாடுபடுறோமே எல்லாத்துக்கும் காரணம் அமலையே தப்பு தப்பாக சொல்லி கொடுத்துருக்காங்க. எந்த அமலை சொல்லி கொடுத்தாலும் என்ன செய்யறது, அதுக்கு பெரிய அளவில் பயங்கரமாக பில்டப் கொடுத்து இந்த உலகத்து ஆசையை காட்டி இதெல்லாம் செஞ்சு அப்படி வந்துடும் இப்படி வந்துடுவேன்னு சொன்ன உடனே அதுக்காக செய்கிறானா, காரியம் நிறைவேறலையா அவனை விட்டு ஓடி போயிடுறான், அவனை பார்த்துக்கிட்டு இருக்கிற மற்றவனும் ஓடி போயிடுறான், அமல் எடுபட்டு போய் விடுகிறது. அப்போ அமல் நம்மள்கிட்ட கண்டினியூவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் அமல்களிலிருந்து துன்யாவில் நம்ம என்ன செய்யக்கூடாது, பிரதிபலனை கேரண்டியாக எதிர்பார்க்க முடியாது. அமல் செஞ்சாலும் கிடைக்கும், செய்யாட்டாலும் கிடைக்கும். மற்றவங்கெல்லாம் மற்ற மதத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த கடவுளை அவன் நம்புறத வழிபடுறத அவனுக்கு சர்வெண்ட்டாக வச்சுக்கிறது தான், கடவுளாக வைப்பதற்கு கிடையாது. என்ன செய்வான், ஒரு சாமிகிட்ட போய் கோரிக்கை வைப்பான், நிறைவேறாது. 40 நாள் விரதமெல்லாம் இருப்பான், அப்போவும் நிறைவேறாது. காலில் செருப்பு போடாமையெல்லாம் போவான், அப்போவும் நிறைவேறாது. போட்டு உடச்சி போடுவான். நீலாம் ஒரு கடவுளா? அவன் என்ன நினைக்கிறான், இவனுக்கு கடவுள்டா என்னன்னு கேட்டால் இவர் சொன்ன செஞ்சு கொடுக்கணும். இவன் என்னது, அந்த வணக்கம் எதுக்கு செஞ்சான், கடவுள்னு மதிச்சா செஞ்சான், வேலைக்காரன் நினைச்சா வேலை நடக்கலை, உடைச்சுட்டான். அப்போ கடவுளை உங்களுடைய சர்வெண்ட்டாக நினைச்சவன் தான் அப்படி எதிர்பார்ப்பான். கடவுள் உங்கள் வேலைக்காரன் மாதிரி நான் செஞ்சோன்னா கொடு அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்தீங்கன்னு சொன்னால் அதெல்லாம் வேறு வேறு சமயங்கள்லாம் அது இருக்குது பாருங்க, அது ஓகே, நமக்கு அது இருக்கா? அப்போ அமல்களில் உள்ள முக்கியமான விஷயத்தை ஆழமாக பதிய வைத்து கொண்டுங்க. இதை மட்டும் நீங்கள் குடும்பத்தாருக்கு போதித்திருவீர்களே ஆனால் ஒரு காலத்திலையும் பொய்யான வணக்கங்களை சொல்லி துன்யா ஆசையை காட்டி அதுக்கு தான் இதெல்லாம் நடக்குது. இந்த தாயத்து தட்டு எல்லாருமே சம்பாத்திட்டு தானே, எல்லாம் அவன் அந்த மத குருமார்கள் பிழைப்புக்கு தானே செய்கிறாங்க.
பிழைப்புக்காக அவர்கள் செய்வதெல்லாம் துன்யாவை ஆசை காட்டி தான் பிழைக்க முடியும். இப்போ ஒரு ஆள்கிட்ட போயிட்டு உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கணும் ஒரு 1000 ரூபா தாங்க விட்டு அவங்க தருவானா? தரமாட்டான். ஒரு ஆள்கிட்ட போய் உங்களுக்கு நல்ல வியாபாரம் நடக்க 1000 ரூபா தான் தருவான். எதுக்கு தருவான்? அப்போ காசு சம்பாதிக்கிறா இருந்தால் துன்யாவை சொன்னா தான் காசு சம்பாதிக்க முடியும். சொர்க்கம் கிடைக்குன்னு அப்போ பார்த்துருவோம், கிடைக்கவே பார்த்துருவோம். அல்லாஹ் தருமா உனக்கு ஒரு பக்கம் தந்துடுறேன் அப்படி சொல்லிடுவோமே தவிர துன்யாவுடைய விஷயத்துக்கு அப்படி சொல்ல மாட்டேங்கிறோம். இந்த பலவீனத்தை விளங்கிட்டாங்க. இவங்களுக்கு துன்யாவில் என்னத்தையாவது கிடைக்குன்னு சொன்னோம்னு சொன்னால் அது நமக்கு கிடைச்சிரும். அதுக்காக அந்த அமல் செய்கிறது. அப்போ அமல்களை பற்றி முதலில் புரிந்து கொள்ள வேண்டிய அடிப்படை விஷயம், எந்த ஒரு தகஜத்தை ஒன்று விடாமல் நீங்கள் தொழுதாலும் சரி, மற்ற மனுக்கு வர்ற வறுமை உங்களுக்கும் வரும், வராமலும் போகும். எல்லாம் வறுமையில் இருப்பீங்கன்னு அர்த்தம் கிடையாது. செல்வந்தாரான சுலைமான் நபி எல்லாம் இருந்திருக்கிறார்கள், அப்துல் ரஹ்மான் அவுஃப் எல்லாம் இருந்திருக்கிறார்கள், அப்படி இருப்பார்கள். என்ன இதை கொண்டு எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நல்லா தொழுவுங்க, அல்லாஹ் நினைச்சால் செல்வ தரவும் செய்யலாம், தராமல் போயிடலாம். அப்போ இந்த ஒரு துன்யாவில் உள்ள ஆதாயங்களை எதிர்பார்க்கிறதுங்கிறது இல்லை என்று சொன்னால் அதில் கிடைக்கிற அனுகூலம் என்ன? அமல் கண்டினியூவாக நடத்துவோம், விட மாட்டோம். மற்றவன் விட மாட்டான். அமல்களை சொல்லி நம்மளை எவனை ஏமாற்ற முடியாது. இந்த இடைத்தரகர்களாக இருந்து மார்க்கத்தை சொல்லி பிழைப்பு நடத்துகிறாங்களே, அவங்க அனைவருடைய மூலதனமும் இதுதான். இந்த மாதிரி உங்களை மூளை செலவு செய்து வைத்திருக்கிறார்கள். எப்படி இன்னும் நம்மளுக்கு இன்னது கிடைக்கும் அப்படி எல்லாம் புஸ்தகமும் போட்டிருக்காங்க. ஒரு புஸ்தகத்தில் ஒன்றுக்கு புள்ள பெறதுக்கு எப்படி, அதுக்கு எப்படி, இப்படி என்னமோ போட்டு வச்சுக்கிறாங்க. அது எல்லாமே எதை மையமாக வைத்திருக்குன்னு சொன்னால், நம்மளை மன ரீதியாக பிற மதங்களில் எப்படி கடவுள்கிட்ட எதிர்பார்க்கிறார்களோ அந்த மாதிரியான ஒரு நிலையில் நம்மளை ஆக்கி விடுகிறார்கள். இது ஒரு விஷயம். இது ஆழமாக அமல்களை பற்றி தெரிந்து கொண்டால் இந்த அபத்தங்கள்லாம் வராது. அது ஒரு விஷயம். இரண்டாவது இந்த அமல்கள்னால நமக்கு உலகத்தில் ஏதாவது நன்மைகள் இருக்குமா என்றால் சில நன்மைகள் இருக்கும். என்ன நன்மை இருக்கும் என்றால், இந்த இறைவனுக்காக வணங்குறோம்ல, அப்படி வணங்குவதன் மூலமாக நம்முடைய பண்பாடுகளில் ஒரு மாற்றம் வரும். இப்போ தொழுகையில் ஈடுபட்டு ஒருத்தன் பொய் சொல்ல கொஞ்சம் யோசிப்போம். அல்லாஹ்வுக்காக வணங்குறான்னு சொன்னால் இது அது ஆதாயத்தில் வராது, பணங்காசு அது கிடைக்காது. ஆனால் அமல்களால் என்ன கிடைக்கும் என்று சொன்னால் அவனுடைய பண்பாடு பழக்க வழக்கங்கள்லாம் மாறும். அல்லாஹ் என்ன சொல்கிறான்? இன்ன ஸலாத்த தன்ஹா அனில் ஃபஹ்ஷாய் வல் முன்கர். தொழுகை தீய காரியங்களை விட்டும் மானக்கேடான காரியங்களை தடுக்கும். நீங்கள் தொழுதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விபச்சாரம் பண்ண முடியாது, அல்லாஹ்வுக்கு பயந்து செஞ்சால். தொழுதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு கலப்படம் பண்ண முடியாது. தொழுதுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருட முடியாது. அதுக்கு பிறகு திருடிங்கன்னா நீ தொழுகையில் நடிச்சிருக்கேன்னு அர்த்தம். அது தொழுகையா இல்லை. அல்லாஹ் ஒருத்தன் பார்க்குறாங்கிறதுக்கு அவனுக்காக தன்னை வணங்குறதுக்கு ஓடி வரக்கூடிய ஒருத்தன்ட்ட இதுகளெல்லாம் வரக்கூடாது. அப்போ இந்த தொழுகை என்பதில், நோன்பு என்பதில், இபாதத் என்பதில் நன்மையே இல்லையா, உலகத்து நன்மை இல்லையா என்றால் இருக்கிறது. என்ன இருக்கிறது? அவனுடைய கேரக்டரில் உயரக்கூடிய நன்மைகள் கிடைக்கும். காசு போன நன்மையில் கேரண்டி இல்லை. என்ன இருக்கு? பண்பு வரும், பொறுமை வரும், அடக்கம் வரும். ஒரு குடிகாரனா குடிப்பழக்கத்தை ஆளான ஒருத்தன் நல்ல மலர்களை கையில் எடுத்தான்னு சொன்னால் அந்த குடிப்பழக்கம் அவன்கிட்ட இருந்து விடுபட்டு போகும். இப்படி நன்மை இருக்கிறது. இதுக்கு எதிர்பார்க்கவும் செய்யலாம். ஏன் அல்லாஹ் இப்படி சொல்கிறான்? சில அமல்களை கொண்டு இந்த நோன்பை பற்றி சொல்லும் பொழுது கூட, நீங்கள் உங்களுக்கு கடமையாக்கப்பட்டு லஅல்லக்கும் தத்தக்கும், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாறுவீங்க. மாறினா எல்லா செயல்களும் பிரதிபலிக்கும். இறையச்சமுடையவர்களாக மாறணுமே ஆனால் நம்மள்ட்ட இருந்து கெட்ட செயல்கள்லாம் போயிடும். சில நல்லறங்களில் தொடர்ச்சியாக செய்ய செய்ய நம்மிடத்தில் இருக்கிற கெட்ட செயல்கள்லாம் என்ன செய்யும்? கொஞ்சம் கொஞ்சமாக விடுபட்டு போக ஆரம்பிச்சிடும். இந்த நன்மை இருக்குது. நன்மை இல்லைன்னு சொல்ல இயலாது. எந்த நன்மை இல்லைங்கிறோம்? அமல்கள் செய்வதன் மூலமாக உலகத்தில் கிடைக்கிற ஆதாயம் இருக்குல்ல, அதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது. அந்த மனிதன் தன்னளவில் ஆன்மீகத்தில் உயர்வது, ஆன்மீக தரத்தை உயர்த்தி கொள்வது இருக்குல்ல, அந்த என்ன மாதிரி உயர்த்தி கொள்வது? பொறுமை. நீங்கள் வேண்டா பாருங்க, நல்ல ஒரு தொழுகையாள்கிட்ட கொஞ்சம் பொறுமை அதிகமாக இருக்கும். அதே மனுஷன் மற்றவனோட கூட குறை ஒப்பிடக்கூடாது. அதே மனுஷன் தொழுகைக்கு முன்னாடி ஒரு காலம் இருக்கும், அப்போ யோசிச்சு பாருங்க, அதோட பொறுமை கூட இருக்கும். அந்த மனிதனுடைய அந்த வணக்கங்களை செய்வதற்கு முந்தி ஒரு காலத்தை எடுத்துக்கொண்டீர்களே ஆனால் அப்போது இருந்த பல தீமைகள் இந்த வணக்க வழிபாடுகளை கையில் எடுத்த பிறகு அவனிடமிருந்து நீங்கி இருக்கும். கண்டிப்பாக குறைஞ்சாவது இருக்கும். முழுசா நீங்கவில்லை என்று சொன்னாலும் குறைந்தாவது இருக்கும். அது குறைச்சது எது? ஏன்னா அதனால எல்லாரும் மாதிரி அமல்கள் இல்லாமல் போயிருந்தானே ஆனால் அந்த காரியம் செஞ்சுட்டு போயிடுவான். அப்போ இந்த மாதிரியான ஒரு நன்மை அமல்களில் இருக்கிறது. அமல்கள் மூலமாக இறைவா இந்த அமல் மூலமாக எனக்கு பொறுமையை கொடு, அதெல்லாம் நம்ம கேட்கவும் செய்யலாம். பல தீமைகளிலிருந்து விடுபடுவதற்கான ஒரு அருளை எனக்கு செய்யி, இதெல்லாம் கேட்கலாம்.
இது அமல்கள் மூலமாக இப்படி எதிர்பார்க்கலாம். எப்படி எதிர்பார்க்க முடியாது? காசு பணம் செல்வம் உலகத்து இன்ப துன்பங்கள் இருக்குல்ல, அதுக்கு அமல்களோடு முடிச்சு போடவே கூடாது. இது ஒரு விஷயம். அடுத்ததாக இன்னொரு விஷயத்தை எடுத்துக்கொள்ளணும். அமல்கள் மூலமாக மனிதனுக்குன்னு ஒரு இயல்பு அல்லாஹ் கொடுத்துருக்கிறான். அவன் எப்போது மனுஷன்தான். அந்த தன்மையிலிருந்து எவனாலும் என்ன செய்ய முடியாது? மனித தன்மைன்னு ஒன்று இருக்குது பாருங்க, அது ஜெயிக்கவே இயலாது. ஜெயிச்சா இறைத்தன்மையாயிரும். அல்லாஹ் ஒரு ஒரு அடிப்படையில் நம்மளை எல்லாம் படைத்திருக்கிறான் என்று சொன்னால் அதை எதாலும் மாற்றிட முடியாது. உதாரணமாக நீங்கள் தினசரி சாப்பிட்டாகணும். 3 வேளை இல்லாட்டாலும் ஒரு வேளையாக சாப்பிட்டாகணும். கொஞ்சம் அப்படி உடல் சக்தி அது மாதிரியான கூடுதலாக இருந்துச்சுன்னா ஒரு 2 நாளைக்காவது தாக்கு பிடிக்கலாம். அப்புறம் சாப்பிட்டு தான் ஆகணும். ஒரு வேளைக்கு சாப்பிடாம இருக்க முடியாது. சராசரி மனிதனுக்கு 3 வேளை சாப்பிட வேண்டும். அப்படி பழகிட்டதுனால கொஞ்சம் நெருக்கடியான ஒரு நிலையில் ஆளாயிட்டான், வறுமையாயிடுச்சு, கஷ்டமாயிடுச்சுன்னா கூட 2 நாளைக்காவது சாப்பிட்டாகணும். 2 நாளைக்கு ஒரு தடவையாவது. ஒரு மனுஷன் 1 மாதமாக சாப்பிடாம இருக்க முடியுமா? நீங்கள் வணக்கம் செஞ்சீங்கன்னா, இபாதத் செஞ்சால் அப்படி ஆயிடுவீங்க. மாதக்கணக்கானாலும் பசிக்காது, மாதக்கணக்கானாலும் தூங்காமல் இருப்பீங்க, வருஷக்கணக்கானாலும் அப்படி இருப்பீங்க. அதாவது மனிதன் என்ன செய்கிறான்னா, அவனை அல்லாஹ் எப்படி படைத்திருக்கிறானோ அதுகளை அமல் மாற்றின்னு நினைக்கிறான். இப்போ நம்மளை அல்லாஹ் என்ன மாதிரி படைச்சிருக்கிறான்? பசிக்கக்கூடியவனாக படைச்சிருக்கானா? அந்த பசி போயிருமா? போகாது. தாகிக்கக்கூடியவனா அல்லாஹ் படைச்சிருக்கானா? எந்த அமல் தலைகிலன்னு தவம் செஞ்சாலும் சரி அது மாறாது. தாகம் வரும், தண்ணி குடிச்சு தான் ஆகணும். மலஞ்சலம் கழிக்காதவன் நம்மளை படைத்திருக்கிறானா? அல்லாஹ் அப்படி படைக்கலை. சாப்பிட்டு வெளியே வந்து தான் ஆக வேண்டும். அப்போ மலஜலம் கழிக்கக்கூடியவர் நம்ம படைக்கப்பட்டிருக்கிறோம். அவர் இபாத் அந்த பெரியார் இபாத்து பண்ணிட்டு இருந்தாரு, 40 வருஷத்துக்கு ஒரு ககுஸ்க போகல அப்படிம்பாங்க. அது எழுதி வச்சப்போ தான் நான் ஆதாரத்தோட அடுத்த நாளில் படிப்பேன். எப்படிலாம் எழுதி வச்சுக்கிறாங்க, அதை உட்காந்து பள்ளியாசல் உட்காந்து இப்படிலாம் படிக்கிறாங்க. அதெல்லாம் நம்ம அடுத்தடுத்த நாட்களில் ஆதாரங்களும் ஒன்று சொல்லுவோம். அப்போ என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், ஒரு மனிதன் அமல் அவனுடைய மனிதத்தன்மையிலிருந்து அவனை மேலே கொண்டு போயிடும். மனிதன் என்பதற்கே உரிய பலவீனம் இருக்குதுல்ல. அல்லாவுக்கு நம்ம சொல்லுமே சுப்ஹான் அல்லாங்கிறோம். அல்லாவை தஸ்பீ செய்கிற வார்த்தையில் ஒன்று எது? சுப்ஹான் அல்லா. அந்த சுப்ஹான் அல்லாஹி அல்ஹம்துலில்லாஹி இதுகளெல்லாம் ரொம்ப ரசூலுல்லாஹ் பாராட்டி சொன்ன, சலாகித்து சொன்ன திக்ரில் உள்ளது. ஒவ்வொரு தொழுகைக்கு பிறகு இதை சொல்கிறோம். சுப்ஹான் அல்லாஹ்க்கு அர்த்தம் என்ன? அல்லாஹ் எல்லா பலவீனங்களை விட்டு தூய்மையானவன் அர்த்தம். சுப்ஹான் அல்லாஹ் எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், அல்லாவுக்கு பொண்டாட்டி தேவையில்லை, நமக்கு தேவை, அதிலிருந்து அவன் தூய்மையானவன். அல்லாவுக்கு உணவு தேவையில்லை, நமக்கு தேவை, இதிலிருந்து அவன் தூய்மையானவன். அப்போ பலவீனங்கள் என்பதெல்லாம் மனிதனுக்கு சொந்தமானவை. இந்த பலவீனங்கள் அனைத்திலிருந்தும் தூய்மையானவன் என்று அவனை துதிப்பதற்கு தான் சுப்ஹான் அல்லாங்கிறோம். அதில் எதை ஒத்துக்கொள்கிறோம்? இது மாதிரி நாங்கள்லாம் இல்லைன்னு ஒத்துக்கிறோம். சுப்ஹான் அல்லான்னு அர்த்தம் நீ தான் சுப்ஹான், நாங்கள்லாம் அது நாங்கள் தான். எங்கள்கிட்ட பலவீனம் இருக்கத்தான் செய்யும். நீ என்னென்ன பலவீனங்களை எங்களுக்கு தந்திருக்கிறாயோ அந்த பலவீனங்களிலிருந்து முற்றாக விடுபட முடியாது. சில விஷயங்கள் நமக்கு ஒரு கட்டுப்படுத்தி சிலது இருப்போம்ல. இப்போ நோம்பு எப்படி தானே, நேற்று வரைக்கும் 3 வேளை சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிடுவீங்களா? கட்டுப்படுத்தி இருந்துடுறோம்ல. ஒரு அளவுக்கு அது மனித தன்மைக்கு அப்பாற்பட்டது இல்லை. எல்லாத்தையும் இருக்கிறது கட்டுப்படுத்த விரும்பலை, கட்டுப்படுத்தலை. நாளையிலேருந்து கட்டுப்படுத்த அல்லாவுக்காக விரும்ப போகிறோம். அப்போ கட்டுப்படுத்திக்கிறோம். 3 வேளை பகல் பூரா சாப்பிடாம தண்ணி கூட குடிக்காமல் இருக்கிறோம்ல நோம்புன்னு சொல்லி. அந்த தன்மை நம்மள்கிட்ட மனித தன்மை வெற்றி பெற்றுன்னு அர்த்தம் கிடையாது. மனிதனுக்கு அது இருக்குது. மனிதன் நினைத்தானேயானால் ஒரு அளவுக்கு கட்டுப்படுத்த முடியும். அளவுக்கு கட்டுப்படுத்தல் என்பது வேறு, அதை ஜெயிக்கிறது என்பது வேறு. அது இல்லாமல் ஆகிவிடுவது. ஒரு அடியார் தூங்கவே இல்லை பெரியார், அவர் 40 வருஷம் இரவு போனால் தூங்கவே மாட்டார், ஒரு இபாதத்தான் அவருக்கு வழக்கம் அப்படிம்பாங்க. ஏன்னு கேட்டால் அந்த இபாதத்தில் மூழ்கி போன உடனே அவற்றை அந்த மனிதன்களுடைய தன்மை கொஞ்சம் கொஞ்சமாக எடுபட்டு போய் இறைத்தன்மை வந்துருச்சுன்னு அர்த்தம். இது யார் தன்மை? இது தூங்காமல் இருக்கிறது. தூங்காமல் இருக்குது அல்லாவுடைய தன்மை தானேங்க. சாப்பிடாமல் இருக்கிறது யாருடைய தன்மை? அல்லாவே சொல்லி காட்டுறான். நீங்கள் ஒருத்தனை வணங்க, யாரை வணங்கனே? ஓஹோ யுத்தம் யுத்தம், உங்களுக்கு உணவு தருவான், அவன் உணவு உட்கொள்ள மாட்டான், அவனை வணங்குங்கள். அப்போ அல்லாவுடைய தன்மையில் ஒரு சிவத்தை அல்லா என்ன சொல்லி காட்டுறான்? அவனுக்கு உணவுகள் தேவை கிடையாது, எந்த உணவின் பக்கம் அவனுக்கு நாட்டம் கிடையாது. இப்படியான ஒரு விஷயங்கள் அல்லாவுடைய தன்மை. இப்போ இவர்கள் என்ன நினைக்கிறார்கள்னு கேட்டால், இந்த அமல்களை அதிகமாக செய்தால், ஒரு அளவுக்கு மேலே செய்து கொண்டே இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக அவன்கிட்ட மனிதத்தன்மை எடுபட்டு அப்படி அல்லாவுடைய தன்மை அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வந்துடுமா.
கடைசியில் என்னவாயிரும், அவருடைய பார்வை அல்லாஹ்வுடைய பார்வையாயிரும், அவருடைய கேள்வி அல்லாஹ்வுடைய கேள்வியாயிரும், அவர் ஆகுகின்ற ஆகிவிடும். ஒரு ஒரு விஷயத்துக்காக ஒரு கோரிக்கைக்கு போனீங்கன்னு வைங்க, அவர் கையை தொட்டு நல்லபடியாக இருக்குன்னு சொன்னால் வந்து ஒரு வார்த்தை அவனுக்கு போதுமா ஆயிருமா. இப்படி எல்லாம் ஏன்னு கேட்டால் அவர் வந்து பவர் ஏற்றிட்டார். நிறைய இபாதத்துகள் செய்து 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 அவர் தன்னுடைய பவரை அதிகமாக்கி கொண்டார். பவர்னா என்ன, அல்லாஹ்வுடைய சிபத்தில் சில தன்மைகள் அர்த்தம். அப்போ அல்லாஹ்வுடைய அது வருமா? ஒரு மனிதர் அவர் பிறந்த பருவமடைந்த வயசிலிருந்து சாவுற வரைக்கும் கோடி கோடியாக வீட்டில் செல்வங்கள் இருக்குது, சம்பாதிக்க தேவையில்லை, அதனால வணங்கிக்கிட்டே இருக்கிறார். அப்படி இருந்தாலும் மனித தன்மையில் 5% வெளியே போமா? மனிதனுங்கிற தன்மையிலிருந்து 10% ஜெயிக்க முடியுமா? முடியாது. அப்போ என்னதான் நீங்கள் இபாதத்தில் மூழ்கினாலும் சரி, வணக்க வழிபாட்டில் செஞ்சாலும் சரி, அவைகளெல்லாம் நீங்கள் என்ன விளைக்கிறேன், இது நம்மளை ரொம்ப ஏமாறுற முக்கியமான விஷயம். எப்படி, நீங்கள் வந்து 5 வேளை தொழுவீங்க, சுண்ணத்தின பேர் தொழுகிறவீங்க, அப்புறம் வேலை வெட்டின்னு போயிடுவீங்க. அதில் இடத்துல பெரியவர் இருப்பார், பெரிய அஜத் இருப்பார், மௌலானா. அவர் என்ன செய்வார், லோகருக்கு வந்து அசர் வரைக்கும் பள்ளியில் உட்காந்துருப்பார். பாரு என்னடா இது, லோகருக்கு வந்தார் அசர் வரைக்கும் தொழுகிறார், அசர் பேர் குரானை ஓதிட்டு இருப்பார், வாடுறாங்க. அவர் மகரிப் அப்புறம் என்ன செய்வார், இஷா வரைக்கும் தொழுதுட்டே இருப்பார். அப்புறம் இஷாவில் வந்து நைட்டு இப்படி இப்படி பார்க்குறீங்கன்னு வைங்க ஒரு ஆளை, அப்படி உங்களுக்கு எப்படி ஏறிட்டே போகும் நம்பிக்கை. எப்படி நம்மளாம் என்ன எப்படி என்ன மாதிரி இப்படி எவ்வளோ பவர் ஏறி இருக்கும் இப்படிங்கிற மாதிரியான ஒரு நினைப்பு நமக்கு வருது பாருங்க. இதுதான் இவங்களுக்கு மூலம் நான் ஒரு கடவுள் நினைத்துக் கொண்டு ஆசை வாங்குறேன் அப்படின்னு அப்படி சம்பாதிக்க ஆரம்பிச்சுவாங்க. இதெல்லாம் ஒரு தோற்றம்லாம் இருக்கு உங்கள்கிட்ட. அந்த மனசுல உட்காருலாம் அதிக வணக்கம் செய்யற செஞ்சு போ, அதனால என்ன அட அதிக வணக்கம் நீ செஞ்சா அதனால எனக்கு என்னங்கிறேன். அது முதல் செய்யறது கூடுமா கூடாது ரெண்டாவது விஷயம். நீ மார்க்க அனுமதிச்சதையே அதிகமாக செய்கிற, அதனால உனக்கு ஏதாவது கூலி கிடைக்கும்னு சொல்லு, அது ஓகே. எனக்கு நீ என்ன செய்வ, அதனால நீ என்னைய பார்த்தா எனக்கு எப்படி குணமாகும், நீ என்னை ஆசி வழங்கினா அது எப்படி நிறைவேறும், நீ எனக்கு உறுதிமொழி எடுத்தால் அது எப்படி அந்த உறுதிமொழியை நீ காப்பாற்றி நடத்திக்கிற முடியும். அப்போ நீ செய்கிற அமலுக்குரிய கூலி உனக்கு கிடைக்குமே தவிர, இஸ்லாத்தினுடைய அடிப்படை அதில் அடங்கி இருக்கிறது. இஸ்லாத்தினுடைய அடிப்படை எங்கே வருதுன்னு கேட்டால், லா தசுரு வாசிரத்துன் விசிற உஹ்ரா, ஒருத்தன் சுமையை ஒருத்தன் சுமக்க மாட்டான். அன்லைசலில் இன்சானி இல்லா மாசா, எந்த மனுஷனாக இருந்தாலும் அவன் உழைத்தது தான் அவனுக்கு உண்டு, அவனுக்கு தான் உண்டு. லஹாமா கசபத் உலக்குமா கசப்தும், அவங்க சம்பாதிச்சது அவங்களுக்கு, நீங்கள் சம்பாதிச்சது உங்களுக்கு. அப்போ இஸ்லாமிய அடிப்படை பிரகாரம் ஒருவர் காலமெல்லாம் வணங்கினால் கூட அவரை பற்றி என்ன நம்ம உள்ளத்தில் வந்துடக்கூடாது, இவர் நிறைய வணக்கம் செய்த காரணத்தினால் இவர் வந்து சொல்வதெல்லாம் நடக்கும், கொஞ்சமாவது நடக்கும், இவரால் நம்முடைய காரியம் கைகூடும். அது கைகூடுவதற்கான ஒரு வல்லமை அவருக்கு இதன் மூலம் கிடைத்திருக்கும். எதனால கிடைக்கிறது, இந்த இபாதத்தினால. அவர் நிறைய இபாதத்து செஞ்சிட்டாரு, நிறைய அமல்கள் செஞ்சிருக்கிறாரு, செஞ்சுக்கிட்டே வர்றாரு அப்படிங்கிற மாதிரி ஒருத்தர் ஈடுபட்டது நீங்கள் பார்த்தாலும் அப்படி பிரமிக்க கூடாது. என்ன செய்யணும், பார்த்துட்டு போய்கிட்டே இருக்க வேண்டியதான். சொல்லுங்களா, அவர் வந்து இன்னொரு பொருளாதாரமா, ஒருத்தர் வியாபாரம் பண்ணுறாரு, கோடி கோடியாக சம்பாதிக்கிறாரு, இன்னொருத்தர் வியாபாரம் பண்ண சம்பாதிக்க முடியலை வச்சுக்கிறோமே, இதில் என்ன செய்ய முடியும், ரொம்ப சம்பாதிச்சு உங்களுக்கு தர முடியும். ரொம்ப ஒருத்தர் சம்பாதிச்சிட்டாருன்னு சொன்னால் நீங்கள் போய் கேட்டீங்கன்னா, சரி எல்லாம் நிறைய தந்திருக்கான் இந்த வச்சுக்கன்னு தர முடியும். ஆமாம், அப்படி தர முடியுமா? சரி நீ ஒரு மாதம் தொழுவலையா, என்னுடைய 10 நாள் தொழில் நீ எடுத்துக்க கொடுப்பியா, நீ ஏதாவது முடியுமா? எப்படி அவன் செஞ்சு அவனுக்கு தானே என்ன செய்ய முடியும்? அப்போ அவர் இபாதத்திலே மூழ்குனா கூட நமக்கு என்ன வரணும்னு கேட்டால், இதை அல்லாஹ் ஏற்றுக்கொண்டானேயானால் அவருக்கு அல்லாஹ் பரிசு கொடுப்பான்னு போயிட்டே இருக்கணும். இவர் செஞ்ச அமலை அல்லாஹ் ஏற்றுக்கொள்வானேயானால் அதுக்கு அல்லாஹ் பரிசு கொடுப்பான். இது ஃப்ராடாக இருக்குமேனால் மறுமையில் வெளிப்படுத்துவான். இவ்வளவுதான் ஒரு ஆளை பற்றி நீங்கள் நினைக்கணுமே தவிர, அவருடைய இபாதத்து, தோற்றம், கோலம், இதுகள் எல்லாம், இந்த அமல்கள் எல்லாம் அது வந்து அவருக்கு கூடுதலான ஒரு சக்தி அவருக்கு தந்து விடுகிறது, அவருக்கு பவர் ஏறி விடுகிறது அப்படிங்கிற மாதிரியான நிலைமைக்கு போகக்கூடாது. அப்படி இருக்கிறாங்க நிறைய பேர். இன்னும் சொல்ல போனால் இந்த அமல்கள் எப்படி பண்ணிடுறாங்களா, அதை பச்சையாகவும் சொல்கிறாங்க. எப்படி சொல்கிறாங்க, அல்லாஹ்வுக்காக நீங்கள் வணங்கி கொண்டே வந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய பவர் அதிகரித்துட வரும். அதிகரித்துட வந்து என்னவாயிரும்னு கேட்டால், அப்படியே அதுக்கு பேர் ஜதுபம். அதுக்கு பேர் ஜதுப்புன்னா பைத்தியம்னு அர்த்தம். ஆமாம், அரபியில் அது வைத்தியத்துக்கு இன்னொரு வார்த்தை ஜதுப்புங்கிறது.
அவருக்கு இறை காதலில் ஜதுபு ஏற்பட்டு அவர் தன்னையே மறந்துடுவார், அவரே அல்லாவாயிருவாராம். அப்படியே வணங்கி வணங்கி வணங்கிட்டு வரும் பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக அல்லாவுடைய தன்மை வந்து அவரே வந்து என்ன செய்வாரு, இறைத்தன்மை உடையவர் ஆயிடுவாரு அப்படின்னு பச்சை எழுதியெல்லாம் வைத்திருக்கிறார்கள். சும்மா போற போக்கில் பொதுமக்கள் சொல்லலை. இதை இப்படியெல்லாம் ஒரு காலத்தில் சொன்னவர்களை எல்லாம் அவுலியாக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் இன்னைக்கு இருக்கிறார்கள். எப்படி இருக்கிறார்கள்? இப்னு அரபின்னு ஒரு ஆள், அந்த ஆள் என்ன சொல்றான் பாருங்க, யஅபுதுனி வ அபுதுஹு, அல்லாஹ்வை நான் வணங்குறேன், அல்லாஹ் என்னை வணங்குறாங்கறான். அப்படி சொல்றான். யஅபுதுனி, அவன் என்னை வணங்குகிறான், அபுதுஹு, நான் அவனை வணங்குறேன். அப்ப நானும் அல்லாஹ் ஒன்று தான், அல்லாஹ் என்னை வணங்குறான், அல்லாஹ் நாங்கள் ரெண்டு ஒன்று தானே அப்படிங்கிறான். இது எதனால் வந்துச்சுன்னா அப்படி மூழ்கிட்டாராம். இபாதத்தில் மூழ்க 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 இவர் போய் அல்லாவுக்கு சேதா செய்ய போனால் அல்லாஹ் வந்து இவருக்கு சேதா செய்யறானா. நீ நான் ஒன்று தானப்பா, நீ என்னப்பா எனக்கு செய்கிற? இந்த அரசியல்வாதி செய்வாங்க இல்லை, காலில் போகும்போது அவங்க கால அவங்களும் போவான். இது எதுக்குன்னு கேட்டால், நீ நீ என்னை விட வசந்த ஆள் தானே, எனக்கு சமமான ஆள் தானேன்னு காட்டு. எல்லாத்தையும் இல்லை, சில ஆட்டம் செய்கிறாங்க. சில ஆளுக்கு காலில் விழுவும்போது பார்த்துட்டு இருப்பாங்க. கொஞ்சம் சரிக்கு சரியான ஆள் விழுவறான்னு வைங்களேன், தடுப்பாங்க. ஏன் தடுக்கிறான்? நீ எங்கள் அளவு நம்ம ரெண்டு பேரும் சமம் இப்படிங்கிற மாதிரி இப்படி ஆக்கி விட்டாங்களே. சுபஹானி மாலபஷானி, சுபஹானின்னா சுபஹான் அல்லாங்கிறோம்ல, அது மாதிரி சுபஹானிங்கிறான். நான் சுபஹான் தூய்மையானவனுங்கிறான். மாலபஷானி, என்னுடைய கண்ணியம் எவ்வளோ பெருசு தெரியுமா? இப்படியெல்லாம் உளறி இருக்கிறார்கள். பாயஜி இது புஸ்தாமின்னு ஒருத்தனை பிடிச்சி அவுலியாங்கிறார், ரஹமத்துல்லாஹி அலைஹிம்பாங்க. மூலதுக்கு தப்புல துவாக்கள் எல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா இவர்களுக்கு என்ன பேர், இப்னு அரபி ரஹமத்துல்லாஹி அலைஹி. இந்த மாதிரி இது மன்சூருல் ஹல்லாஜின்னு ஒருத்தர் இருந்தார். அனல் ஹக், நான் தான் அல்லாண்டார். ஃபிரௌன் அதான் சொன்னான், அவனை வந்து அல்லாவுடைய பெரிய எதிரிங்கிறோம். அதையே சொல்கிறான் இவன். எதை வச்சு சொல்கிறான்? இவர்கள் அமல்கள் செஞ்சு 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 அப்படி ஊறி போய் என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால், அல்லாவுடைய இந்த தஜல்லியாத்துங்கிறாங்களா, அதுக்கு பேர் தஜல்லியாத்து. அப்படி இறங்கி நூறு இறங்கி வெளிச்சம் இறங்கி பவர் இறங்கி இவர் எப்படி அல்லாஹ் ஆயிடுவார். அப்படி சொன்னவர்கள் எல்லாம் இன்றைக்கும் அவுலியாக்கள் என்கிற பெயரால் என்ன செய்கிறாங்க, மதிக்கப்படுகிறார்கள். இவர்கள்லாம் அன்றைக்கு இருந்த இஸ்லாமிய அரசாங்கத்தில் கொல்லப்பட்டவர்கள். இன்னும் கவனிக்கணும், இந்த மன்சூர் ஹல்லாஜிங்கிற ஆலையெல்லாம் அனல் ஹக்குன்னோட வந்து முர்த்ததா போயிட்டான்னு சொல்லி கொண்டு விட்டாங்க. அதுக்கு பிறகு கூட இவங்கெல்லாம் அன்றைக்கு உலமாக்கள் ஃபத்வா கொடுத்து அதுக்கப்புறம் அவுலியாங்கிறாங்க. அன்றைக்கு இருந்த உலமாக்கள்லாம் சேர்ந்து நான் தான் அல்லான்னு ஒருத்தன் சொன்னால் இவனுக்கு மரண தண்டனை கொடுங்க என்று மரண தண்டனைக்கு உள்ளாக்கி கொல்லப்பட்ட பிறகும் கூட கசாலி போன்றவர்கள்லாம் அவர் அவுலியாங்கிறாங்க. கசாலின்னு ஒருத்தர் இருந்தார், லஹியா உலுமுதீன், அந்த ஆள் புஸ்தகத்தில் என்ன செய்கிறார், இவரையெல்லாம் அவுலியாங்கிறார். அப்போ இது எதுக்கு சொல்கிறோம்னு கேட்டால், இதெல்லாம் ஏன் அவுலியா நீங்கள் நம்புனீங்க? அமல்களால் என்ன கிடைக்கும் சரியா விளங்கலை. அவன் அவன் அமலே செய்யட்டும், அதனால என்னப்பா, அதனால் அல்லாஹ் ஆயிடுவானா? அல்லாவுடைய ஒரு சின்ன ஒரு சிபத்து வருமா? அதே நேரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அல்லாஹ் காட்டுறான், இதில் அனலகக்கு சுபஹானியில் எல்லாம் கரெக்டாக சொல்லி போடுறாங்க. திங்கிறது வரும்போது கரெக்டாக வந்துடும். திங்காமல் இருந்தியா நீ, அது சாப்பிட்றல கரெக்டாக, அப்பயும் நான் அனல் ஹக்குன்னு வரமாட்டேங்குது. அல்ல சாப்பிடதே இல்லையே, எப்பவும் சாப்பிட மாட்டானே. சாப்பிடலங்கிற கதை சொல்லுவாங்க. சில பேர் 40 நாள் சாப்பிடலை, 6 மாதம் சாப்பிடலங்கிறாங்களே, அதெல்லாம் கதை. எந்த ஒரு காலகட்டத்திலையும் நீங்கள் வாழ்கிற காலம் இருக்குல்ல, இதில் ஒருத்தனாச்சும் சாப்பிடணும் நீங்கள் பார்க்க முடியாது. ஆனால் இந்த அடுத்த ஜெனரேஷன் என்ன செய்வாங்கன்னு கேட்டால், 2014 ஒருத்தர் இருந்தாருமாங்க. இப்போ நம்ம வாழ்ந்த காலத்தில் சாப்பிடாத ஒருத்தர் நீங்கள் பார்க்க முடியாது, குடிக்காத ஒருத்தனை பார்க்க முடியாது. அப்படி இருந்தால் கொண்டாட உலகத்துக்கு தெரிஞ்சு போயிடும், அவ்வளோ கிரேடாக ஏறி போயிடும். இப்போ சொல்ல மாட்டாங்க. 2025 வருஷம் வரும்போது ஒருத்தன் அவுத்து விடுவான், இப்படித்தான் 2016 மண்ணடியில் ஒரு பெரியவர் இருந்தார், அவர் சாப்பிடவே மாட்டார் அப்படின்னு எழுதி வைப்பாங்க. அப்போ எல்லாமே நேற்று உள்ளதாக எழுதி வச்சுக்கிறாங்களே தவிர ஸ்டில் இன்னைக்கு காலத்தில் ஒருத்தருக்கான்னு சொல்ல மாட்டேங்கிறாங்க. இந்த பவர் ஏறின ஆட்களை நீங்கள் வாழ்கிற காலத்தில் பார்க்கவே முடியாது. ஆனால் நீங்கள் பார்த்ததாக உங்களுக்கு பின்னாடி சொல்லுவாங்க. நீங்கள் பார்த்தே இருக்காத காட்சிகளை எல்லாம் யார் சொல்லுவா, நீங்கள்லாம் பார்த்ததாக உங்களுக்கு பின்வந்த காலத்தில் வந்து எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ இப்படியான ஒரு தன்மை உலகத்தில் எவனுக்கும் கிடையாது. இப்படி இந்த கதைகள் எழுதி வச்சுக்கிறான். அது உண்மையாக இருந்தால் ஒருத்தன் சொல்லு, கொண்டாந்து நிப்பாட்டு, இந்த மேடை போடுறோம், உட்கார வைக்கிறோம், எந்த டெஸ்ட்டும் பண்ணு, அவர்கிட்ட தஜல்லியாத்து இறங்கிருச்சா இல்லைன்னு பார்ப்போம். இல்லை, ஒருத்தன் கிடையாது, பொய் எம்பிடும். அப்போ சாப்பிட்றவன் வாழ்ந்த காலத்தில் சாப்பிட்டு தான் இருப்பாங்க. செத்த பிறகு இவர் சாப்பிடவே மாட்டார், குடிக்கவே மாட்டார், இஷாவுக்கு செஞ்ச உழவை கொண்டு சுபுக தொழுவார் 40 வருஷத்துக்கு.
இஷாவுக்கு ஒழு செஞ்சிருவாராம், சுபுகத்தில் வாரான் அப்படின்னா என்ன அர்த்தம்? தூங்க மாட்டான்னு அர்த்தம். ராத்திரி பூரா மலைச்சனம் கழிக்க மாட்டான்னு அர்த்தம். இது 40 வருஷத்துக்கு, 40 நாளைக்கு இல்லை, மொத்த லைஃப் அவ்வளோதான் இருக்கு. 15 வயசுக்கு வந்திருப்பானா, அது சேர்த்து பார்த்தீங்கன்னா 55 செத்து போயிருப்பானா. அவன் மொத்த லைஃப் அப்படித்தான். அவன் லைஃப் பூராவுமே என்ன செய்யலை? தூங்கலை, மலைச்சலம் கழிக்கலை, பொண்டாட்டியோட சம்பவம் பண்ணலை, குடும்ப வாழ்க்கை நடத்தலை. இப்போ யாருன்னு எழுதி வச்சிருப்பாங்க. அப்போ இதெல்லாம் என்ன மேட்ருன்னு கேட்டால், அமல்களை பற்றி நமக்கு ஒரு அமல் செய்து விட்டால் அவற்றை தெய்வீகத்தன்மை வந்துடும், அது நினைக்கணும். இன்னும் சொல்ல போனால் நிஜமான அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமலை செய்தால் கூட தூக்கி மூஞ்சில் எல்லாம் எரிஞ்சிடறான். அந்த நீங்களெல்லாம் அடிக்கடி கேட்கக்கூடிய அந்த ஒரு ஹதீஸ் போதும். 3 பேர் அல்லாஹ் மறுமையில் நிப்பாட்டி விசாரிப்பான். 3 பேர் இல்லை, 3 தன்மை, அது லட்சக்கணக்கான பேர் இருப்பாங்க. 3 தன்மை உடையவர்கள். முதலாவது யாரே? மார்க் அறிஞர். இப்படி பல பேர் வருவாங்க. கூப்பிட்டு அல்லாஹ் கேட்பான், நீ மார்க் அறிஞர் தானே, உனக்கு சரியான மார்க் அறிவு நான் கொடுத்துருந்தேன்ல, நீ என்ன செஞ்ச? அப்போ அவர் என்ன செய்வார்? நான் ஊர் ஊராக போய் பிரச்சாரம் பண்ணேன், மக்களுக்கு சத்தியத்தை சொன்னேன் அப்படின்னு அவர் கரெக்டாக, அது சரியான மார்க்கத்தில் உள்ளவர் தான். இது கெட்டவங்க தான் அதுக்கு நரகத்தில் போயிடுவானே. கெட்ட காரியத்தை செஞ்சிட்டு இருந்தால் அவன் ஆலிம்சாவை நரகத்துக்கு போயிடுவான், அது தள்ளிடும். இவர் யாருன்னு கேட்டால் நல்ல மார்க்கத்தை சொன்னவர் தான், தௌஹீதே சொன்னவர்னு வைங்களேன். தௌஹீதே பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கிறாரு. பிரச்சாரம் பண்ணி மண்டை போட்டாரா, மறுமையில் எல்லாம் கேட்பான், என்னப்பா செஞ்ச? அது மாதிரி மார்க்க சொன்னேன், உள்ளது மாற சொன்னேன், அடிவதெல்லாம் வாங்கிட்டு சொன்னேன், யாருக்கும் பயப்படாமல் சொன்னேன், கூட்டாமல் சொன்னேன், குறைக்காம எல்லாம் சொல்லுவார். அப்போ எல்லாம் நினைச்சிருவான், அது கரெக்டு தானே சொல்கிற, சரிதான், நீ எனக்காக செஞ்சுக்கிற அதான் போய், நீ செஞ்சேன்னு சொல்கிற அது உண்மை. ஊராக போனி அடிவான், அதெல்லாம் நிஜமாக இருந்திருக்கும். எனக்காக செஞ்சேங்கிறிய அது இல்லைப்பா. நீ கால அன்னக்க காரி உன், நீ ஒரு அறிஞர் என்று சொல்ல வேண்டும் மக்கள், அதுக்கு தான் நீ செஞ்ச சொல்லிட்டாங்க, இழுத்துட்டு போங்க நரகத்துங்கிறான்ல. அப்போ அறிஞர் என்கிற பேர் வாங்கிறதுக்காகத்தான் நீ செய்தாயின்னு சொல்லி, அப்போ உலகமெல்லாம் மக்கள்லாம் என்னவோ நினச்சிட்டு இருக்கிறாங்க, அவரை அறிஞருங்கிறாங்க. அந்த பேர் எல்லாம் கிடைக்கவும் வச்சுட்டான் உலகத்தில். அதை சொல்லி என்ன செய்கிறான்னு கேட்டால், இவனை நரகத்திற்கு இழுத்து போங்கள், கூலி கொடுக்காமல் போனால் கூட பரவாயில்லைன்றலாம், தண்டனை கொடுக்குறான்ல. இதுக்கு எதுக்கு? இதன் மூலமாக இது மாதிரி எதிர்பார்க்குறவனுக்கு என்ன செய்யணும்? நரகங்கிறான். ஒரு வள்ளல் பணக்காரனை கொண்டு வருவான், வாரி வழங்குற வள்ளலான ஒரு பணக்காரன். என்னப்பா உனக்கு நிறைய செல்வம் கொடுத்தனே, என்ன செஞ்ச? உனக்கு அள்ளி கொடுத்தேன், கேட்குறவங்களாம் கொடுத்தேன், அதுக்கு அடுத்தேன், இது கொடுத்தேன், எல்லாம் சொல்லுவார். நல்ல காரியத்தை கொடுத்தும் இருப்பார், உண்மையாகவும் இருக்கும். மக்கள் மனங்கள்ல எல்லாம் அவர் நல்லவர்ங்கிற கருத்து பதிஞ்சு இருக்கும். அப்படி தான் கூப்பிட்டு எல்லாம் சபையில் வச்சு அவமானப்படுத்துகிறான். அவர் என்ன செய்ய சொன்னவொன்னே எல்லாம் செய்கிறான், கதப்த, பொய் சொல்கிற, நீ எனக்காக நீ செய்யவில்லை, லி யுகால அன்னக ஜவாதுன், நீ ஒரு வள்ளல்டு மக்கள் சொல்ல வேண்டும் என்று செய்தாய், சொல்லிவிட்டார்கள். அதுதானே செஞ்ச. நீ வாழும்போது உனக்கு போஸ்டர் அடிச்சு விட்டாங்க, அந்த வள்ளலை வருக, இந்த வள்ளலை வருக, போஸ்டர்லாம் ஓட்டிட்டாங்கல்ல, கிடைச்சி போச்சு உனக்கு, இழுத்துட்டு போங்கன்றான்ல. அடுத்த நாளே உயிர் தியாகி, ஷஹீத், மனுஷன்ட்ட உள்ளதில் பெருமதியானது ஒன்று தான். அப்போ உயிரை தியாகம் பண்ணுற சின்ன விஷயமா? உசுரை கொடுக்க ஒருத்தன் தயாராகிறான், அந்த எவ்வளோ பெரிய தியாகம். அந்த உசுரை கொடுக்காம இருந்தால் எத்தனை வருஷம் வாழலாம், எவ்வளோ சம்பாதிக்கலாம், எவ்வளோ சொகுசாக வாழலாம்னு மனுஷன் நினைப்பான்ல. அதையெல்லாம் தூரம் எரிஞ்சிட்டு இவன் போய் என்ன செய்கிறான்? ஒரு நல்ல காரியத்துக்காக வேண்டி களம் இறங்கி உசுரை கொடுத்துட்றான். உசுறு போகும்னு தெரிஞ்சுக்கிட்டே இறங்குறான், உயிரையும் கொடுத்துட்றான். இதுதான் நபிமார்களுக்கு அடுத்து பெரிய தரஜா. மனிதர்கள் செய்கிற நல்லறங்கள்லேயே அதிகமான பதவிகள் பெற்றுத்தரக்கூடியது ஒன்று நபிமார்கள். நபிமார்களுக்கு அடுத்து ஒருத்தர் கூடுதல் தரஜா யாருக்கு வரும்னா, உசுரையே கொடுத்தவனுக்கு வரும். அல்லாஹ்வுக்காக கொடுத்துருக்கணும், நல்ல காரியத்துக்காக கொடுத்துருக்கணும், அல்லாஹ் அனுமதித்த வகையில் உயிரை தியாகம் செய்திருந்தால் அது கிடைக்கிற தரஜா வேற. அவர்கிட்ட கேட்பான்ல, உனக்கு நல்ல வலிமையை கொடுத்துருந்தேனே, பராக்கிரமமாக நீ இருந்திய, நீ எனக்காக என்ன செஞ்ச? நான் தான் உனக்காக போரிட்டு உசுரையை கொடுத்துட்டேனே அப்படின்னு அவன் சொல்லுவான். நீ போய் சொல்கிற, வீரன்கிற பேருக்கு தானே கொடுத்த, அதை வீரன் உன்னை தான் எல்லாம் பாராட்டிட்டாங்க. உனக்கு தெரியாது, நீ வந்த செத்த பிறகு எல்லாம் பாராட்டி விட்டாங்க. அந்த பேர் உனக்கு உலகத்தில் வழங்கப்பட்டு விட்டது, இங்கே ஒன்றும் கிடையாது, இழுத்துட்டு போங்க. அப்போ இதில் நம்ம என்ன வழங்குறோம்? உலகத்தில் ஒருவர் நல்ல காரியங்கள் இதெல்லாம் இவங்க அமலுங்கிற பேரில் இல்லாதெல்லாம் செய்கிறானுவோ, எல்லாம் மீறி செய்கிறானுவோ, அதை விட்டுருங்க. கரெக்டானதை செஞ்சால் கூட அதுக்கு என்ன இல்லை, கூலி இல்லை, சொல்ல முடியாதுங்கும் போது நீங்கள் எதுக்கு அமல் செய்கிறவனை பற்றி பிரமிக்கிறீங்க? நீங்கள் அமல் செஞ்சு அடிமையாக இருக்கிற பற்றி யோசிங்க. நம்ம என்ன நினைக்கணும்? நாம அல்லாஹ்வுடைய அமலை நம்ம செஞ்சு நல்லவனாக இருக்கணும், அவ்வளவுதான்.
அவர் நல்லவராயிட்டார் இவர் நல்லவராயிட்டார் அது உனக்கு தேவையா? அந்த மாதிரி நீங்கள் நினைக்காமல் இருக்க வேண்டுமானால் அமல்களை பற்றிய இந்த ஒரு கெட்ட எண்ணம் நம்மகிட்ட என்ன செய்யணும்? நீங்க வேண்டும். அமல்களால் எது நடக்காது? அவருடைய ஆன்மீக நிலையெல்லாம் உயரவே உயராது, அவருக்கு இறைத்தன்மை வந்து விடாது, மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவராக அவர் ஆகவே மாட்டார். அவரால் உங்களுக்கு ஒரு துரும்பையும் எடுத்து என்ன செய்ய முடியாது? போடவே முடியாது. ஈசா நபி மறுமையில் அல்லாஹ் சொல்லி காட்டலாம், மறுமையில் நடக்கிறது. அவர் உலகத்தில் ஒரு அதிசயம் அவர் தான். ஏன்னா அவர் பிறப்பும் அதிசயமாக உள்ளது. அவருடைய மரணம் லேட்டான மரணம், இனிமேல் தான் மரணிக்க போகிறாரு. இப்போ 2000 வருஷமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். இறைவனுடைய சன்னிதானத்தில் அவரை உயர்த்தி கொண்டிருக்கிறான் எல்லாம். அப்போ அந்த ஈசா நபி அவர்கள் தந்தை இல்லாமல் பிறக்கிறாங்க. வாழும்போது நிறைய அதிசயங்கள்லாம் செஞ்சுருக்கிறாங்க. அதை ஒரு பிரமிக்கிறாங்க, அவரை பற்றி பிரமிக்கலாம்ல. நீ சொல்லக்கூடிய அந்த அஜர்த்து ஷேகுமார் இவனை பற்றி பிரமிக்கிறதை விட ஈசா நபி செய்த காரியத்தை பார்த்து நம்ம பிரமிக்கிறதா இருந்தால் அது நியாயம் இருக்குது. அப்படி பிரமிச்சு போய் தான் அவர் அல்லான்ட்டானுவோம். அவரை இறை குமாரன்னு சொன்னாங்களே, சும்மா சொல்லிவிட்டாங்க. பார்த்தாங்க, செத்தால உயிர் கொடுத்துருப்புறாரு, குருடனுக்கு பார்வையை கொடுக்குறாரு, அது மாதிரிலாம் ஊமையை பேச வைக்கிறாரு. இதெல்லாம் குரானில் இருக்குது, அல்லாஹ்வுடைய அனுமதியோடு செஞ்சாருன்னு சொல்லி. அப்போ இதையெல்லாம் பார்க்கும் என்ன தோணும்? ஆமாம், உண்மைதான், இறைத்தன்மை மாதிரி தான் தெரியுது, இறைவனுக்கு தான் இதெல்லாம் செய்ய முடியும், இவர்கிட்ட நடந்திருக்க அப்படின்னு நினைக்கிறாங்க. அப்படி நினைக்கிறது சரியாக இருக்குமே. ஆனால் கிறிஸ்தவர்கள் எப்படி குறை சொல்லுவீங்க? அவன் சரியாக தான் நினச்சிருக்கிறான். நீங்கள் அதை விட ஒரு துரும்பான ஆட்கள் இல்லாமல் பெரிய ஆள் நினச்சிட்டு இருக்கிறீங்க. அவர் கால் தூசிக்கு சமமில்லாத ஆட்களை இல்லாமல் மகான் நினைக்கிறீங்க. நம்ம பெரிய இறை பவர் வந்துருச்சுன்னு நினைக்கிறீங்க. அவர் அவ்வளோ பவர் உள்ளவ போய் அல்லாவுடைய மகன்டவனை கூப்பிட்டு எல்லாம் விசாரிக்கிறான். எப்படி விசாரிப்பான்? அந்த குல்தல் இன்னாஸ், நீ தான் மனிதர்களுக்கு சொன்னாயா, இத்தகைது உனி உம்மி இலாகைனி மிந்துன் இல்லா, அல்லாவை விட்டு விட்டு என்னையும் என் அம்மாவையும் கடவுளாக்குங்க, என்னையும் என் தாயார் மரியத்தையும் கடவுளாக்குங்கள், நீ தான் சொன்னியா? அவர் என்ன சொல்றாரு? சுப்ஹானக யா அல்லாஹ், நீ தூய்மையானவன், நான் அப்படி சொல்லவே இல்லை. இன் குந்து குல்துஹு ஃபகத் அலிம்தஹு, நான் சொன்னது உனக்கு தெரியுமே. தாளும் மாஃபி நப்சி உலாலும் மாஃபி நப்சிக்க, ஓ மனசில் உள்ள எனக்கு தெரியாது, என் மனசில் உனக்கு தெரியும், நீ எது கேட்குற எனக்கு விளங்கலை, நான் அப்படி சொல்லவே இல்லைன்றவார். அப்போ அந்த ஈசா நபியை செஞ்சதுக்கே அந்த நிலைக்கு வந்துருச்சுன்னு சொன்னால் அவர் கைவிட்டு போயிடுறாருன்னு சொன்னால், ரசூலுல்லாஹ் இந்த வசனத்தை வாசிச்சுட்டு சொல்கிறாங்க, என்னையும் அல்லாஹ் கேட்பான், நான் இப்படி தான் சொல்லுவேன்றாங்க. என்னையும் அல்லாஹ் கேட்பான், உன் உம்மத்துக்கு நீ தான் அதை சொன்னியா அதை சொன்னியான்னு அல்லாஹ் கேட்பான். சொல்லாத சொன்னால் என்ன செய்வாங்க? நான் சொல்லலை, நான் அல்லாஹ் மட்டும் வணங்கன்னு தான் சொன்னேன், கை விட்டுருவாங்கன்னு இருக்குது. அப்போ நம்ம என்ன வழங்கணும் என்று கேட்டால், அமல்கள் என்கிற பெயரில் அபத்தங்கள் தோன்றுவதற்கு காரணம், ஒரு மனிதன் அமல்கள் மூலமாக அவன் மனிதத்தன்மையில் ஈடுபடுவான் அப்படின்னு அவன் நினைப்பதும், அவனை பற்றி மற்றவர்கள் அந்த மாதிரி நினைப்பதும் இந்த மாதிரியான கோளாறுகள் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கிறது. அப்போ இந்த காரணங்களால் தான் அமல்கள் என்கிற பெயரில் அபத்தங்கள் நம்ம சமூகத்தில் நிறைய மலிந்திருக்கிறது. அந்த அபத்தங்களுடைய விவரங்களை என்னென்ன மாதிரியெல்லாம் அபத்தங்களாக எழுதி வைத்திருக்கிறார்கள், அது எப்படி அபத்தம், அது மார்க்கத்தில் எந்த வகையிலெல்லாம் அது தவறு என்பதை சான்றுகளோடு இன்ஷா அல்லாஹ் அடுத்தடுத்த நாட்களில் பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும்.